ஏமோனா நீ காலேஜ் படிக்கும்போது சூப்பரா படிப்பியா இல்ல சுமாரா படிப்பியா? சுமாரா படிப்பேன். சுமாரா படிப்பியா? அப்ப கைய குடு சகல, நீ தான் நாளைக்கு தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சரே. விஷயமே தெரியாதா உனக்கு? என்ன விஷயம்? நம்ம துணை முதலமைச்சர் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு பொதுவெளியில ஒரு மேடையில பேசும்பொழுது அவங்க மாமா வந்து சூப்பரா படிப்பாராம், படிச்சு டாக்டர் ஆயிட்டாராம். இவர் சுமாரா படிச்சதால இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிட்டாராமா. என்ன இது, சுமாரா படிச்சதுனால துணை முதலமைச்சர் ஆயிட்டாராம், அவங்க மாமா டாக்டர் ஆயிட்டாராமா? அதைத்தான் நானும் சொல்றேன். தமிழ்நாடோட தலையெழுத்தை பாத்தியா? எப்படி ஒரு துணை முதலமைச்சர் வெக்கமே இல்லாம பொதுவெளியில நான் ஒழுங்கா படிக்கல அதனால துணை முதலமைச்சர் ஆயிட்டேன்னு சொல்றாரு பாரு. அப்ப ஒழுங்கா படிக்காத எல்லாருமே வருங்காலத்துல துணை முதலமைச்சர் ஆவாங்களோ? இல்ல, அதுக்கு உங்க அப்பா முதலமைச்சரா இருக்கணும், உங்க தாத்தா முதலமைச்சரா இருக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா நம்மளும் துணை முதலமைச்சர் என்ன நாளைக்கு முதலமைச்சரே ஆகலாம். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்டா. சரி சரி, அதை விடு. நம்ம இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. கண்டென்ட்ல போயிடுவோம். போயிடும். திருட்டுகளும் உருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் வாக்குறுதி கொடுத்த லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு வச்சிருக்காரு பத்தியா. அதுல நம்ம ஒரு விஷயமா பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த 2021 திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோடா போயிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. அதுல நிறைய வாக்குறுதிகள் இப்ப வரைக்கும் பண்ணல. அந்த லிஸ்ட்டை தான் இப்ப நம்ம பேச போறோம். அதுல முதல் விஷயம் என்னன்னா, வாக்குறுதி 345, அதாவது முதியோருக்கு வந்து 1500 ரூபாய் பென்ஷன் பணம் வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது வந்து எல்லாருக்குமே சரிவர போச்சா அப்படின்னு கேட்டா போகவே இல்லை. இப்போ நீங்க அவங்களோட நிலைமை யோசிச்சு பாரு. முதியோரா இருக்கிறவங்க போய் வாங்க முடியுமா அந்த பணத்தை? முடியாது. அவங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு விட்டாதான் உண்டு. போடவே இல்லாம அவங்க கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி போய் சேரும்? இந்த மாதிரி முதியோர் பணத்தை கொடுக்காம பல கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. ஆமா, அம்மா ஆட்சியில இருக்கும்போது இந்த ஓஏபி பணம்ன்றது வீடு தேடி வரும், போஸ்ட்மேன் வந்து கையில கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா நாங்க அக்கௌண்ட்ல போட்டு விடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏடிஎம்கே பீரியட்ல அக்கௌண்ட்ல கரெக்டா வந்துட்டு இருந்துச்சு. எப்போ இந்த திருட்டு திமுக அரசு ஆரம்பிச்சதோ அப்பல இருந்து முதியோருக்கு கொடுக்குற பணத்துல கூட கை வச்சிட்டாங்க. ஏன்னா இன்னுமே சில முதியோர்கள்லாம் வந்து குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஓஏபி பணத்தை வச்சு தான் அவங்களுக்கு தேவையான சில செலவுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பணத்துலையும் போய் கை வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா அரசு வேலையை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவுமே பண்ணல. அது வந்து என்ன தெரியுமா, நம்மள மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்காக தான். நம்ம வந்து இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, இவ்வளோ விஷயம் சொல்றாங்க, ஒரு வேலை செஞ்சுட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்களுக்கு ஓட்ட போடுறோம். போட்டு முடிச்சாதான் தெரியுது அவங்க நமக்கு பட்டனாம சாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதான் எடப்பாடி அவர்கள் சொன்னாரு பாத்தியா, 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுல ஒரு 10% கூட நிறைவேற்றல. அதாவது 50 வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றல அப்படின்னா என்ன, இந்த 4.5 வருஷத்துல அப்படி என்னத்தை தான் அவங்க கிழிச்சாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. நம்மளுமே பாக்குறோம், இது செய்யறேன்னாங்க, செய்யல, அவ்வளவுதான். நாளைக்கு இதோட வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தான் பேசுறோம், இதை அப்படியே விட்டுறோம். இதுதான் நம்ம மேல இருக்கிற பெரிய ஃபால்ட்டை நான் பாக்குறேன். இப்ப வரைக்கும் தலைவரா இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து தமிழகத்தை பாதுகாத்துட்டு இருக்கோம், டெல்லியை எதிர்த்து நிற்போம், உங்களுக்காக நாங்க குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீட்டுக்காக நாங்க குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே ஒரு வாக்குறுதியா, என்னது முதல் வாக்குறுதியா அதை தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதற்கான ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அதுவுமே கிடையாது. உதயநிதி அவர்கள்கிட்ட இந்த விஷயத்த கேட்டாங்க இல்லையா, மீடியா தரப்புல இருந்து கேட்கும்போது அவர் என்ன பதில் சொன்னார்னா, இப்போ அதுக்கான தகுந்த வேலையை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு தான் இருக்காரு, அது வந்து ஒரு ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டும் படாமையும் அதை சொல்லிட்டு போயிட்டாராம். அதுதான்டி ரகசியம் இல்ல, வெளியே சொன்னா ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல, அதனாலே அதை ரகசியமா வச்சிருக்காங்க போல் இருக்கு. இவங்களை என்ன சொல்றதுனே தெரியல. இவங்க என்ன ஆரம்பத்துல அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா, அதுக்கப்புறம் வந்து அந்த ரகசியம் என்னன்னா மாணவர்களுக்கு உறுதுணையா நிக்கிறதா, மாணவர்களை சப்போர்ட் பண்றதுதான் அந்த ரகசியமா. இதுக்கு நீங்க கவர்மெண்ட்ல ஒரு கோச்சிங் கிளாஸ் கட்டி விட்டு எல்லாரையும் படிங்கன்னா முடிஞ்சு. இவர் பொன்முடி இருக்காரு பாத்தியா, எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்க முதல்வர் மட்டும் ஆட்சிக்கு வந்தாரு, எங்க தலைவர் மட்டும் ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னா நீட்டை உடனே ரத்து பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. இப்ப பார்த்தா சமீபத்துல பார்த்தா பொன்முடி அவர்களோட பேரனே நீட் எக்ஸாம் எழுதியிருக்கான். இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க படிச்சு முன்னேறிக்கிட்டே போவாங்க. சரியா, நம்மளை மட்டும் படிக்காதீங்க, நாங்க வந்து இதை ரத்து பண்ணிடுறோம் அதை ரத்து பண்ணிடுறோம் சொல்லிட்டே இருப்பாங்க. இதை நம்பியே நம்மள மாதிரியான சமூகம் என்ன பண்ணுது, சரி தலைவர் இந்த வருஷம் ரத்து பண்ணிடுவார், அடுத்த வருஷம் ரத்து பண்ணிடுவார், எப்படியாவது ரத்து பண்ணிடுவார், நம்ம முதல்வர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நினைச்சுக்கிட்டே
பெருசா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனா அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்கலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி டாக்டர் சீட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க, டாக்டராகவும் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்தாங்க தெரியுமா? அது வந்து நமக்கு மட்டும்தான். நம்ம பிள்ளைங்க வந்து இந்த 3 மொழியை கற்றுக்கூடாது. அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பேசுறதே இங்கிலீஷாக தான் இருக்கும். பொறுக்கி பெய தமிழே அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. தமிழ் படிச்சியாமா, தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டா நோ 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 நான் ஃப்ரெஞ்சு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்கல்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயமும் காலைல பார்த்தேன். என்னன்னா நம்ம வந்து ஓரணீர் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு திமுக உறுப்பினராக சேர்த்துட்டு இருக்காங்க பார்த்தியா? அந்த வேலையில் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு இடமா போயிட்டு ஓடிபி வாங்குறதும் நோட்டீஸ் ஓட்டுறதும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரியா? அது யார் பண்ணிட்டு இருந்தாங்க, யாரோட தலைமையில் அப்படின்னு கேட்டேன்னா எம்எல்ஏவா இருக்கக்கூடிய உதயசூரியன் அவர்களுடைய தலைமையில பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு கிராமம்னு இருந்துச்சு அப்படின்னா இளைஞர்கள் வந்து கேள்வி கேட்க தானே செய்வாங்க. எங்களுக்கு வந்து சாலையே போடல, எங்க ரோட பாருங்க குண்டும் குழியுமா இருக்கு, இப்ப மட்டும் நீங்க வந்து ஓரிரு தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஓட்டிட்டு ஓட்டை வந்து கலெக்ட் பண்றீங்க, என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க இளைஞர்கள் தரப்புல இருந்து. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன்? என்ன சொல்லியிருப்பாரு? போடாடே போ, அங்கிட்டு போ, உனக்கு இதெல்லாம் தேவையே இல்லாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாராம். ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் ஒரு பொதுமக்கள் கிட்ட இப்படிதான் நடந்துப்பாரா? இதுதான் திமுக அரசுன்றது. இதுவே ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் இந்த அளவுக்கு தரக்குறைவா பேசுவாங்களா, தரக்குறைவா செயல்படுவாங்களான்றது சந்தேகம் தான். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒன்று தேவைன்னா அதை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும், அதை எப்படியாவது எடுத்தே ஆகணுன்றதுக்காக அவ்வளோ கேவலமா பேசக்கூடியவங்க தான் இந்த ஆட்சியில எம்எல் பதவியிலே இருக்காங்க. அப்போ மக்களோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்ன்றதை யோசிச்சு பாரு. இது மட்டுமா, இப்போ டிவிகேல இருந்து தாவி வந்தாங்க இல்லையா நம்ம வைஷ்ணவி அக்கா, அவங்கள பத்தி தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை வந்து காமராஜருக்கு இணையா பாக்குறாங்களாம். காமராஜர் இருந்தப்போ அவருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இவருடைய ஆட்சியும் இருக்கு. இல்ல அவ காமராஜர் போட்டோவையாவது அந்த பொண்ணு பாத்துருக்குமா என்ன, எனக்கு புரியல. மக்களை வந்து அவர் அவ்வளோ அழகா பாத்துக்கிறாரு, நிறைய விஷயங்களை தட்டி கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படி தெரியுமா, டிவிகேல இருக்கும் பொழுது எங்க முதல்வர் வந்து விஜய், எங்க தலைவர் விஜய், பெண்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க இந்த கட்சியில, பெண்களை அப்படி பாத்துக்கிறாங்க இப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்னு வாய்க்கு வந்தபடிலாம் சொன்னாங்க. இதுவே டிவிகேலேருந்து விலகி 16 நாள் கூட ஆகல, டிஎம்கேல ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண உடனே இது வந்து விஜயுடைய கட்சி வந்து அவர் கொள்கை எதிரின்னு சொன்ன கட்சி, சம்பந்தம் இந்த கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலிகேஷன் வைக்கிறாங்க. விஜயவே திட்டுறாங்க, அவர் ஒரு தலைவரே கிடையாது, அவர் த்ரிஷா வீட்டில் உட்காந்துக்கிறதுக்கும் கீர்த்தி சுரேஷ் வீட்டில் உட்காந்துக்கிறதும் தான் லாய்க்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலிகேஷன் வைக்கிறாங்க. ஒருத்தரை பிடிச்சி போய் தான் நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே போறீங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டீசெண்டாக வெளியே வந்துடலாம். ஏன் நம்ம காளியம்மாலே எடுத்துக்கலாம், நாம் தமிழர் கட்சியில் இருந்தாங்க, கட்சியிலேருந்து விலகினாங்க. எந்த ஒரு மேடையிலையும் எங்கே அவங்க பேசும்போதும் சீமான் அவர்களை தரக்குறைவா ஒரு வார்த்தை கூட பேசல, அந்த கட்சியை பத்தியும் கீழ்த்தனமா பேசல. ஆனா அந்த வைஷ்ணவியை யாரோ செட் பண்ணி ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்க, இதுதான் உன்னோட இன்னைக்கான அஜெண்டா, நீ போய் விஜய் அந்த மாதிரி பேசு அந்த மாதிரி பேசு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா கூட விஜய் அவர்கள் மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் வந்து அவங்க ஃபேன்ஸ் கிட்ட சொல்லணுமா, அவங்க தொண்டர்கள் கிட்ட சொல்லணுமா, என்ன அபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன்ன மாதிரி ஒரு ஆள் அந்த கட்சியில இருந்தியா அப்படின்றதே அவருக்கு தெரியாது. சரியா? இவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு மாநில பொறுப்போ மாவட்ட பொறுப்போ எதுவுமே இல்லை. ஏய் இதை வேற கேட்டுறாத. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ சோசியல் மீடியால நான் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேனே, விஜய் அவர்கள் பார்க்காமையா இருந்திருப்பாரு, பார்த்துருப்பார்ல, அப்ப கூட ஒரு தலைவரா இருக்கிறவரு என்னை பத்தி பேச மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனா அந்த பக்கம் வந்துருவாங்க. நீ வேற சும்மா இருக்கு. தலைவரா இருக்கிறவருக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும், அதை விட்டுட்டு இந்த புள்ள கொடுக்குற இன்டர்வியூ பாக்குறதா அவருக்கு வேலையா என்ன? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வாக்குறுதி கொடுத்தது நிறைவேற்றினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம திருட்டுக்களும் உருட்டுக்களும்னு சொல்லிடு. அதுல இப்ப அடுத்ததா என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, மது விலக்கு அப்படின்றது அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஆட்சி வந்துச்சு அப்படின்னா மது விலக்கு ஒண்ணு அமல்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு மாறா இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா, மது விற்பனையை கூட்டி இருக்காங்க. அவ்வளவுதான் இல்லாம தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப் இருக்க பக்கத்துல F12 அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒயின் ஷாப் பக்கத்துலயே அந்த கடைக்கு பேரு ஒண்ணு புதுசா, அதுவும் ஒயின் ஷாப் தான், எக்ஸ்ட்ரா வேற வச்சு விக்கிறாங்க. அதுல இவங்க எப்படி தெரியுமா, முன்னாடியாவது ஓரளவுக்கு மது விற்பனை கம்மியா இருந்துச்சு, இப்ப மது விற்பனையும் அதிகமா இருக்கு, மது பிரியர்களும் அதிகமா இருக்காங்க. குடிகாரங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்களே இவங்க வந்து ஒரு புது பெயர் கொடுத்திருக்காங்க, மது பிரியர்கள்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அன்பாதான் அழைக்கணும்ன்ற மாதிரி மது பிரியர்களும் அதிகமாயிட்டாங்க. மது விலக்குன்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. கனிமொழி அக்கா அவர்கள் பேசியிருந்தாங்க இல்லையா, அதை பத்தி ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு நான் எப்போ சொன்னேன், நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீங்க போய் சரியா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எஸ்கேப்
போயிட்டாங்க அந்த கேள்விக்கே பதில் சொல்லாம. மாத்தி மாத்தி பேசுறது அந்த கட்சிக்கும் அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் என்ன சாதாரண விஷயம்? புதுசா என்ன? காலகாலமா அதை மட்டும் தானே பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது பெருசா எஃபெக்ட் ஆகாது. அடுத்து இன்னொரு வாக்குறுதி ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, ரேஷன் கார்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே 3 LED பல்ப் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சொன்னதோட சரி, பல்பு வீட்டுக்கு கொடுக்கல, நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி 500க்கும் மேல வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு 40, 30, 20 வாக்குறுதியா நிறைவேற்றினாங்க அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அதுக்கு மாறா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதோ அந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்க வந்து இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு திருப்பி வாக்களிங்க, அப்பாவினுடைய ஆட்சி திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா போய் வாக்குகளை சேகரிச்சிட்டு இருக்காங்க. எப்படி மிரட்டி. என்னதான் மிரட்டினாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் அவங்க ஆட்சி பிடிக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, பல மக்களும் அவங்க ஆட்சி மேலே ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து திருட்டுக்களும் உருட்டுக்களை பற்றியும் பார்ப்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பற்றியும் பார்ப்போம்.